இரத்தத்தின் அளவை அதிகப்படுத்துவதற்கான ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட், பசும்பால், பசுநெய், பாதாம், முந்திரி, ஏலக்காய், பனை வெல்லம். இப்போ இந்த பொருட்களை வச்சு நாம் ஒரு அல்வா ஒன்று செய்யலாம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலை சூடு பண்ணிக்கலாம். வாணல் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம திருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை இந்த நெய்ல சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை நல்லா சின்னதா திருவி வச்சுக்கோங்க. மெலிசா திருவிக்கோங்க. இது இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பீட்ரூட்டை ஏதாவது ஒரு வகையில் டெய்லி கொஞ்சமாவது சாப்பிட்டோம்னா நல்ல ரத்த விருத்தி ஆகும். இப்போ இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பசும்பால் சேர்த்துக்கலாம். பசும்பால் ஒரு 50 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் இந்த பால்லையே நல்லா வேகணும், வெந்து சாஃப்ட் ஆகணும். கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா இந்த பீட்ரூட்டை நல்லா சாறு எடுத்து அந்த சாறு கூட கொஞ்சமாக கடலை மாவு அப்படி இல்லைன்னா பச்சை பயிறு மாவு கொஞ்சம் சேர்த்து அந்த கண்ணுக்கு மேலே ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்ல சில்லுன்னு தண்ணியில் கண்ணை கழுவிட்டாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அந்த கண் கருவளையும் படிப்படியாக குறையும். கண் நல்ல குளிர்ச்சி அடையும், கண் பார்வை தெளிவடையும். அதே மாதிரி சில பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ உதடுகள் ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி கருப்பான உதடு இருக்கிறவங்களோ இல்லை பனி காலத்தில் உதட்டில் வெடிப்பு அதிகமாக இருக்கும், தோல் உரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பீட்ரூட்டை சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதை உதட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் லேசாக தேய்ச்சி விட்டாங்கன்னா அந்த உதடுடைய கலர் படிப்படியாக மாறிட்டே போகும். இது ஒரு நாள் 2 நாள் செஞ்சால் போதாது, தொடர்ந்து செய்யணும். ஒரு 2 மாதம் தொடர்ந்து செய்யும்போது நல்ல கலர் லிப்ஸுக்கு கிடைக்கும். வெடிப்பு இல்லாத ஒரு சாஃப்ட் லிப்ஸு கிடைக்கும். இப்போ இந்த பீட்ரூட் வேகிறதுக்குள்ள பாதாமும் முந்திரியையும் கொஞ்சம் பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் முந்திரி தேவையான அளவு சம அளவு எடுத்துக்கலாம். சம அளவு எடுத்து மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சுற்றி கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கலாம்.